ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கய சக்ஷுரான்மிலிதமேன மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தமானவம் ஸ்ரீசைதன்யமீஸ்வரம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணவஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரஜாரிணே निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे. हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की जय गौर विमानी. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ கராக்கஸ் இப்போ வந்து மெக்சிகோவில் இருக்கார் இல்லையா, மெக்சிகோலேருந்து கராக்கஸ் வந்துட்டார் வெனிசுலா. கராக்கஸில் வந்து அவருடைய மார்னிங் வாக் பார்க் பக்கத்தில் நடக்கிறார். ஓகே, ஸோ சில டிவோட்டிஸ்லாம் அங்கே இருக்கிற பூக்களை பறித்து கொடுக்குறாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், இயற்கையை படிக்கிறது மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலான்றார். ஒரு மரமும் ஒரு விதமான பூக்களையும் பழங்களையும் கொடுக்குது. இது அதுவும் புரட்சியெல்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக மேங்கோ மரம்னா மேங்கோ கொடுத்துரும் இல்லையா, இது மாதிரி ஒரு மரமும் ஒன்று கொடுக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டும் கிடையாது, ஒரு நிலையான நினைப்பாடே கிடையாது, ஒழுங்கே கிடையாது, எல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வருஷமும். இயற்கையுடைய பாதை எப்படின்னா, சூரியன் வந்து கிழக்கு முகமாக தோன்றி மேற்கில் வந்து மறையுது இல்லையா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட். ஆனால் மக்கள் வந்து சொன்னால் இப்போ வடக்கில் சூரியன் ஒதுக்கட்டும் அப்படின்னா ஒதுக்குமா, குளத்தனமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மக்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. இயற்கையை வந்து பகவான் கிரியேட் பண்ணதுல ஸ்டாண்டர்ட் இருக்குன்றார். ஓகே, பிரபுபாதர் வந்து அதுக்கப்புறம் மவுண்ட் சுமேரு பற்றி சொல்கிறார். மவுண்ட் சுமேரு மலை வந்து சொர்க்கலோகத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரீ இருக்கும். பெரிய ட்ரீனா இங்கே உள்ள ட்ரீயோட இங்கே தான் இந்த கலிஃபோர்னியாவில் போனீங்கன்னா 5000 வருடங்கள்லாம் ட்ரீலாம் நிற்குது, மரங்கள்லாம் நிற்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டாலாக இருக்கும். இதை விட பெருசு இது. இது எப்படின்னா 10,000 யோஜனை. 10,000 யோஜனைனா 80,000 மைல் அப்படின்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர், 1,20,000 கிலோமீட்டர். இந்த எர்த்தோடைய சைஸே 25,000 கிலோமீட்டர் தான். அது 1,25,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர் அந்த மரத்தோடைய சைஸ். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். அதோடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மேங்கோ ட்ரீ 4 ட்ரீ உண்டு அதில். ஓகே, இந்த மேங்கோ ஜாமுன் ட்ரீலாம் இதோடைய பழம் அப்படி விழுந்ததுன்னா கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்கணும், ஜூஸ் அப்படி நதியாக ஓடுவோம். அந்த ஜாமுன் ட்ரீ ரிவரும் மேங்கோ ட்ரீ ரிவரும் ரெண்டு மிக்ஸ் ஆகி கோல்டு ப்ரொடியூஸ் ஆகும், தங்கம் விளையுமா. அந்த தங்கத்தை தான் அவங்களாம் நல்லா க்ரௌனு வளையல் இந்த மாதிரி பண்ணி போட்டுப்பாங்களாம். அதனால் பார்த்திங்களா அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. சன்ஷைன் பட்டு ஏர் பட்டோன்னா அது கோல்டாக மாறிடுது. இங்கே பாருங்கள் எல்லாம் பேப்பர் தான் வச்சுருக்காங்க, பேப்பருக்கு தான் இங்கே வேல்யூ. பிறப்பா சின்ன வயசுல வந்து கூட கோல்டு காயின்லாம் இருந்திருக்கான், சில்வர் காயின்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாம் பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் தான். அதனால் மக்களுடைய தரம் குறைய குறைய இந்த மாதிரி அதாவது ஆன்மீக கல்ச்சர் குறைய குறைய இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரமும் குறைஞ்சிடும். ஸோ அப்போ பிரபுபாதருக்கு சொல்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்காக டிவோட்டிஸ்லாம் முண்டி வருவாங்களாம். ஒருத்தர் முன்னிட்டு வருவாங்க. ஹிருதயானந்த மகாராஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்கார். ஹிருதயானந்த மகாராஜ் சொல்கிறார், ஒரு டிவோட்டி கொஸ்டின் கேட்குறாரு. இங்கே உள்ள கண்ட்ரி லத்தீன் அமெரிக்கா, அது சவுத் அமெரிக்கா, இங்கே உள்ள கண்ட்ரிஸ்க்கும் இந்தியா உள்ள கல்ச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு.
பிரபா சொல்கிறார், முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே வேதம் கலாச்சாரம் தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வந்துருச்சு. எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது, அப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது, அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்தியாவாக இருந்தது. இந்தியாவில் இன்னும் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதை பார்க்கலாம் போய் வேத கலாச்சாரத்தை. அப்படி பிரபா சொல்கிறார். பிரபா அதுக்கப்புறம் சொல்கிறார், எப்படி ராமச்சந்திரன் வந்து பிரேசிலுக்கு வந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு வந்து அவரே வரல, அவரை கடத்திட்டு வராங்க. யாருன்னா ராமனுடைய பிரதர், அவரை கொண்டதுக்காக கொண்டு வராங்க. மைராவனா யார்? ஐராவனா பிரதர் வந்து ராமரை கொள்றதுக்காக கொண்டு வருவாங்கல்ல, அகிராவனா. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ராமரை வந்து தலையை குடிங்கன்னுவாங்க. எப்படி தலையை குடிஞ்சிங்கன்னா வெட்டுறதுக்காக. ராமர் சொல்லுவாங்க, எனக்கு தலையை குடிய நீங்களாம் தலையை குடிஞ்சுக்காருங்க, எல்லாம் தலையை குடிஞ்சுக்காரு. எல்லாம் தலையை குடிஞ்சு அப்புறம் ராமர் என்ன பண்ணுவார், எல்லாரையும் மதம் பண்ணிடுவாங்க. ஓகே, எல்லோரும் அம்பு போட்டு மதம் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து பிரேசில்லாம் நடந்துதான் இந்த 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 பாஸ்ட் டைம்லாம். அதனால் ராமர் வந்து இந்தியா மாத்திரம் பாஸ்ட் டைம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இந்தியா தான். ஓகே, அப்போ எல்லா இடத்துலையும் அந்த பாஸ்ட் டைம் இருந்திருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பழைய காலத்தில் நடந்த அந்த பாஸ்ட் டைம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பார்க்கடல் கடையிறோம் இல்லையா, அந்த பாஸ்ட் டைமுடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஏர்போர்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. ஓகே, இந்தியா. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவன் இடத்துல பறவைகள்லாம் ரொம்ப கோவமாக கத்துது. ஏன் இவ்வளோ கோவமாக கத்துதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுத்தகீர்த்தி பிரபு சொல்கிறாரு, இவெல்லாம் பறவைகள்லாம் வந்து கூண்டில் இருக்குது அப்படின்ட்டார். ஹோல் ஜூவே கூண்டில் இருக்கும், அதனால் எல்லாம் பறவைகள்லாம் கத்துதான் கோவமாக. அப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு, லாஸ்ட் சிவிலைசேஷன், ஒரு சிட்டியே லாஸ் ஆகிடுச்சு, அது வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்ல மேபி இருக்கலாம் அப்படின்றார். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த பார்க்கில் ஒரு பெருசாக குழி தோண்டியிருக்கான். 20 அடி கீழே தோண்டிட்டு தண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய முதலை இருக்குது. அது ஒரு முதல்ல பெருசாக வாயை பிறந்து நிற்குது. ஓகே, பிரபா சொல்கிறார், 20C பார்க்குறியா, அவர் நம்மளை கூப்பிட்றாரு. யாராவது ஒருத்தர் இறங்கி வாங்க, எனக்கு வந்து டின்னர் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க பாருங்கள், அந்த அந்த முதல்ல கூப்பிடுறது சொல்லி சொல்ல. ஓகே, ஸோ அதனால் பிரபாதன் வந்து அந்த ஒரு 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 பக்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி டெக்னாலஜியெல்லாம் கிருஷ்ண கான்சியஸில் யூஸ் பண்ணால் அது ஓகேவான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்ல ஆமாம் ஓகே தான்ட்டார், வேறு எதுக்கும் அது யூஸ் பண்ண முடியாதுன்ட்டார். ஸோ நம்ம பெஞ்செலாம் சேர்லாம் மாடர்ன் சேர்லாம் உட்காரணும் அவசியம் கிடையாது, தரையில் கூட உட்காந்துக்கலாம், வித்தியாசம் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இதெல்லாம் பெஞ்செல்லாம், அது எதுக்காகனா அந்த டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ டெலிஃபோனு, டெலிகிராஃபு, டெலிவிஷன் இதெல்லாம் வந்து கிருஷ்ண கான்சி யூஸ் பண்ணுறோம், அது ஓகே. ஆனால் அவங்க அது பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆனந்தத்துக்கு புலம் திருப்திக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து தவறுன்றார் பிரபாதன். ஒரு பக்தர் கேட்குறாரு, ஸோ உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நிறைய உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்றார். ஓகே, இதுக்கு கிருஷ்ண உணவில் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி கேட்குறார். பிரபா சொல்கிறார், உணவு உற்பத்தி பண்ணுங்கன்றார். நீங்கள் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, நட்டு போல்ட்டெல்லாம் இண்டஸ்ட்ரியில் உணவை உற்பத்தி பண்ணலாமே. நீங்கள் நட்டு போல்ட்டை சாப்பிட முடியுமா, மோட்டார் டயரெல்லாம் சாப்பிட முடியுமா, நீங்கள் உணவு உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்படி பண்ணுறது மூலமாக அப்போ இருக்கிறவங்களாம் சீக்கிறாங்க. ஏன்னா அந்த கரெக்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான், ஃபுல்லாக நிறைய கார்ஸ் இண்டஸ்ட்ரி. அதனால் இந்த மாதிரி எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இந்த மோட்டர் பார்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுல ஹிருதயானந்த பலன் சொல்கிறார். ஹரிகிருஷ்ணா பிரபு, ஹரிகிருஷ்ணா மாதாஜி, ஹிருதயானந்த பிரபு சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபாதர் இந்த ஃபுட் ரிலீஃப் ப்ரோக்ராம், இந்த ஏழைகளுக்கு வந்து உணவு வழங்கும் திட்டம் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுமாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வரலாமான்னு கேட்குறாரு. ஏன் பண்ணக்கூடாதுன்னு பிரபா கேட்குறாரு. இது வந்து ஃபுட்டு கிடையாது, நார்மல் ஃபுட்டு கிடையாது, பிரசாதம். ஓகே, அதனால் நம்மளுடைய எல்லா சென்டர்லேருந்தும் இந்த பிரசாதத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பிரசாதம் சாப்பிட ஒருத்தர் கிருஷ்ணவனுக்கு வந்துடுவார். சாதாரண உணவு கொடுத்தாங்கன்னா
அவர் உடல் வந்து தம்பாகி தப்பான காரியம் பண்ணுவார். ஆனால் பிரசாதம் கொடுத்தோன்னா அவருடைய உணர்வை மாற்றும் அப்படி பிரபா சொல்கிறார். ஓகே. ஸோ ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி கலியுகம் அட்வான்ஸ்டாக இருக்குது, என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நிறையா எண்ணெயும் கோல்டையும் எர்த்துலேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, நிறைய ஆயிலையும் தங்கத்தையும் எடுத்துகிட்டே இருக்காங்க, இது எப்படி என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்ச காலம் தான் இருக்குது, 50-60 வருஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இறந்துடுவாங்க எல்லாம். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பதிலாக, உலகத்தில் என்ன ஆகும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பதிலாக ஹரே கிருஷ்ணா நல்லா சேன் பண்ணுங்கள், நிம்மதியாக வாழ்க்கையை திருப்பி அந்த லோகத்துக்கு போயிடலாம். இதை ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண விடாமல் மாயா நிறைய தாட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே. ஏதாவது நமக்கு கோபங்களை உண்டு பண்ணி அது நம்மளுடைய நினைவுகளை நேரத்தை வந்து அள்ளிட்டு போயிடும். ஓகே. அதெல்லாம் யூஸ்லெஸ் தாட்ஸ். அது மாதிரி தான் மாயா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம மேக்ஸிமம் கிருஷ்ணன் நினைக்க சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு, நமக்கு குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் தான். மொத்தம் ஒருத்தர் 60 வருஷம் உணவாளர்னு வச்சுக்கோமே, அதில் பாதி நேரம் தூங்கிடுவார் இல்லையா, 30 வருஷம் போச்சு. இப்போ கிருஷ்ணனோட வரதுனால நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம், சில பேர் 6 மணி நேரம் தூங்குறாங்க, சில பேர் 4 மணி நேரம் தூங்குறாங்க, சில பேர் 12 மணி நேரம் தூங்குறாங்க இல்லையா. வெளியில் போய் பாருங்க, 12 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ பாதி நேரம் போச்சு இல்லையா. சின்ன வயசுலாம் தூங்கிட்டே தான் இருப்போம். ஸோ 30 வருஷம் கழிஞ்சு போச்சா. இதில் பள்ளி பருவம், இந்த குழந்தை பருவத்தில் கிருஷ்ண உணர்வுலாம் இப்போ யாரும் கற்றுக்கிறது கிடையாது இல்லையா. அதில் ஒரு 10 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் தான் இருக்குது. அந்த 20 வருஷத்துலேயும் அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் டைம், இளமையான பருவம், குழந்தைங்க இந்த மாதிரி படிக்க வைக்கிறது, இதில் அதில் ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், மிச்சம் 10 வருஷம் தான் இருக்குது. இந்த 10 வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா முதுமை நோயில் ரொம்ப கொஞ்சம் வியாதி இது அதுன்னு சொல்லிட்டு பிஸியாகவே இருப்பான். அந்த 10 வருஷம் போச்சு, அந்த 60 வருஷம் போச்சு. ஓகே. அதனால் மாயை ஏதாவது தாட் கொடுத்துட்டே இருப்பான் கடைசி வரையும். அது மாயோட வேலை. ஆனால் அந்த தாட்டை வந்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். அது உண்மையான கதை பார்த்தீங்கன்னா, நேரில் வரும்போது அந்த மாதிரி ஆளுங்க நேரில் வரும்போது ஒன்றுமே இல்லாதவங்களாக இருப்பான். ஐயோ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கால் விழுவான், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம மைண்டு வந்து அது பெருசாக்கி அவங்கள வந்து மிகப்பெரிய கருவியாக மாயை யூஸ் பண்ணி நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் தின்றும், நம்மளுடைய நினைவுகள்லாம் தின்றும். ஓகே. நினைவுகள் கிருஷ்ணனுக்கு நினைக்கிறதுலாம் நம்மளுடைய எதையும் நம்மளே நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நினைவுகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. அதனால் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் கிருஷ்ண உணவை நினைக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காரு பிரபாதில். புக்ஸ் எல்லாம் படிங்க, எழுதி பாருங்கள். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேரத்தை வந்து வேறு எதையாவது போட்டோம்னா நம்மள மாதிரி முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணி போங்கன்றார். பேக் டு காடர். இந்த உலகத்துக்கு என்ன நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பிரெயினில் வந்து இந்த மாதிரி தாட்லாம் வச்சுக்காதீங்க. ஆயிலாச்சு ஏதாச்சு யுத்தம் நடக்குது, இது என்ன ஆகும், என்னென்ன டயம் இருக்கோ உங்கள் பொசிஷனில் அதை யூஸ் பண்ணுங்கள் கிருஷ்ணகிட்ட போகிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் நடந்தாகும். ஓகே. பெஸ்ட் திங் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மோல்டு பண்ணி நம்ம பேக் டு கார்டன் போகிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் ஓன் மிஷினில் ஃப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறத விட்டுருங்க. ஓகே. உங்கள் ஓன் மிஷினில் நீங்கள் ஃப்ளை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இதெல்லாம் சில இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா இது ராஸ்கல் சிவிலைசேஷன். அமெரிக்கா எதுக்கு தயார் பண்ணுறான், திருப்பி ரஷ்யா தயார் பண்ணுவான், இது மாதிரி சைனா தயார் இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஸ்கல் சிவிலைசேஷன். இதை வச்சு அதனுடைய கான்சிக்வன்ஸ் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ அணுகுண்டு தயார் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் ஒரு நாள் யூஸ் பண்ணிடுவான். ஓகே. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட என்ன டைம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கிருஷ்ணனோட டெவலப் பண்ணி சொல்கிறார். அவர்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் வரார், இன்டலெக்சுவலாக வந்து மீட் பண்ணால் ஒரு ப்ரொஃபஸர் வரார். அவர் வந்து ஏன் குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம் இந்த மாதிரி பேசுகிறார். இப்போ குடும்ப வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கை தான் முக்கியம் நம்ம அப்படின்றார். ஓகே. அது மீன்ஸ் எஸ்பெஷலி என்ஜாய் பண்ண தான் ரொம்ப முக்கியம்ன்றார். பிரபாத சொல்கிறார், இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான், அது நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் இது எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். எவ்ரிபடி எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை குறிக்கோள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ப்ரொஃபஸர் சொல்கிறார், அவருக்கு அது புரியவே இல்லை, குறிக்கோள் என்னென்னு புரியவே இல்லை. அதாவது எப்படி தாழ்மையாக இருக்கணுமா, என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அனிமல் கூட தாழ்மையாக இருக்குது. ஒரு ஆட்டை வெட்டினீங்கன்னா இன்னொரு ஆடு அப்படி தலையை கொடுக்கும், அப்போ வெட்டலாம். இது வந்து இது கிடையாது. வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கழுதை கூட தான் எளிமையாக இருக்குது. நிறைய கிளாத்தை வச்சா அது ஒன்றுமே சொல்கிறதில்ல.
அது பாட்டு எவ்வளோ நாளும் சுமந்துட்டு போயிட்டே இருக்குது. உடனே சொல்லாமல் ரொம்ப தாழ்மையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது நோக்கம் கிடையாது. என்ன நோக்கம்னு சொல்லி கேட்குறார். ப்ரொஃபஸருக்கு வந்து அது புரியலை, ரொம்ப ஈகோ வந்துச்சு, அவர் டக்குன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்னும் நிறைய கொஸ்டின் திருப்பி பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. ஸோ பிரபுபாத் வந்து எல்லா விதமான அப்ஜெக்ஷன்ஸ்க்கு ரீசனோட கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, சாஸ்திரிக் எவிடன்ஸோட. பிரபுபாத் என்ன பேசினாலும் அவருக்கு பிடிக்கல, ப்ரொஃபஸருக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்களாக இருப்பாங்க. ஓகே, என்ன பிரபுபாத் பேசினாலும் பிடிக்கல. ஸோ ஹிருதயானந்த மகாராஜ் கேட்குறாரு கடைசியில், அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளை திருப்தி பண்ணால் போதும் மட்டுமா, இல்லை நம்ம சொசைட்டிக்கு உதவுமான்னு கேட்குறாருன்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளை நாமே திருப்தி பண்ணால் போதுமா, சொசைட்டிக்கு உதவுமான்னு கேட்குறாரு. அப்போ பிரபுபாத் சொல்கிறாரு, உனக்கு செல்ஃப்னால என்ன தெரியல, நீ முதல்ல பியூரிஃபை ஆகலை, அப்புறம் எப்படி நீ மற்றவங்களை பியூரிஃபை பண்ண முடியும்னு சொல்லி கேட்குற. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரவாயில்ல, ஹரே கிருஷ்ண. பிரபுபாத் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு. ஆனால் அவருக்கு கடைசி வரையும் புரியவே இல்லை. ஓகே, ப்ரொஃபஸர் கடைசியில் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறார். பிரபுபாத் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். எல்லா விதமான ஆர்குமெண்ட்டையும் கவனித்து அவர் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு, லென்த்தாக பேசுகிறார். இருந்தாலும் கடைசியில் அவரை புரியிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். பிரபுபாத் கடைசியில் சொல்கிறார், பிரசாதம் கொடுங்க அப்படின்றார். உடனே பிரபுபாத்துக்கு வந்து அந்த ப்ரொஃபஸருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஓ தேங்க்யூ, கிரேட் ப்ளஸர் சொல்லி வாங்கிக்கிறேன் பிரசாத். ஆனால் பிரசாதத்தை கூட சில பேர் வாங்க மாட்டாங்க இல்லையா, அவங்க வந்து துவேஷம் பார்ப்பாங்க பிரசாதத்தை. சில பேருக்கு பிரசாதம் சாப்பிடவே கொடுத்து வச்சுருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க, ரொம்ப அவசரமாக வந்துடுவாங்க, ரொம்ப ஈகோட வருவாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. பிரசாதம்லாம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பர்சன்ட் இருக்காங்க. இதெல்லாம் துரதிர்ஷ்டமான பர்சன்ஸ் நபர்கள். ஸோ இன்னொரு நாள் நைட்டு வந்து மெட்டாஃபிசிக்கல் சொசைட்டி, இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க, இது வந்து ஹிப்னோட்டிசம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி பழங்காலத்து மனிதர்கள்லாம் இந்த மாதிரி சேன் பண்ணுறாங்க, ஹிப்னோட்டிசமான்னு சொல்லி கேட்குறான், ஒரு மயக்கிறதான்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் அப்படி கிடையாது, பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய கருத்து தான், பகவத்கீதை படி கருத்து கிடையாது. பகவத்கீதை தான் அத்தாரிட்டி, அதில் கிருஷ்ணர் தன்னை நினைக்க சொல்கிறாரு, அதுதான் அத்தாரிட்டி. நீ சொல்கிற அத்தாரிட்டி கிடையாது, உன்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். அப்போ எங்கள் மேற்கத்திய நாட்டில் வந்து செயின்ட் ஜெர்மைன் அவர் சொல்கிறதான் நான் கேட்போம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஆம் சொல்லி சேன் பண்ண சொல்லியிருக்கார். நான் அப்படி சொல்லி சேன் பண்ண சொல்லியிருக்கார். இது வந்து பைபிளில் கூட இருக்குது அப்படின்ட்டார். காட் சொன்னார், ஐ ஆம் அப்படி சொல்லியிருக்காரு. பிரபுபாத் சொல்கிறார், அந்த ஐயம் வந்து கடவுளை குறிக்குது, உன்னையை குறிக்கலன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். உன்னுடைய ஐயம் வேற, அவர் ஐயம் சொன்னால் அது வேற, நீ ஐயம் சொன்னால் நீ அது வேற, ரெண்டும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து சின்ன துணுக்கு, அவர் வந்து அளவிட முடியாத அளவு பெரியவர் அவர் அப்படின்றார். ஸோ ஐ எம் த பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்றார். ஓகே, உடனே அவர் சொல்கிறார், நான் ஐஎம் சொன்னாலே, நான் சொன்னால் நான் வந்து லோயர் சென்ஸில் சொல்லலை, ஹையர் சென்ஸில் சொல்கிறேன், எல்லாமே நான் தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, அவர் பிரபுபாத் சொல்கிறார், இல்லை ஓகே, அது ஓகே, நீங்களும் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறீங்க, ஆன்மீகம்னு சொல்கிறீங்க, கடவுளும் ஆன்மீகம் தான், ஆனால் கடவுளுடைய பவர் வந்து அன்லிமிட்டட், உங்களுடைய பவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, பிரபுபாத் வந்து லெட் தேர் பி கிரியேஷன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. பைபிளில் இருக்கு இல்லையா, கிரியேஷன் வரட்டும்னு சொன்னோடனே அந்த கிரியேஷன் வந்துடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், லெட் தேர் பி சப்பாத்தின்னு சொல்லுங்கள். சப்பாத்தி வந்துடுச்சா சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் வரல, நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ண தான் வரும் இல்லையா அப்படின்றார். ஓகே, அவங்களால தாங்க முடியல, இதில் அதாலும் அக்செப்ட் பண்ண படிக்கிறாங்க கிருஷ்ணாவுடைய நேமை. அப்போ அவர் சொல்கிறார், இந்தியாவோட ஃபிலாசபியில் வந்து காடுக்கு நேம் கொடுக்க முடியாது, ஏன்னா அப்போ லிமிட் பண்ணிடுவோம் அப்படின்றார். பிரபுபாத் சார், நோ, காடுக்கு நம்ம நேமை கொடுக்கல, கடவுளை வந்து அவருடைய ஆக்ஷனுக்கு ஏற்றபடி நேம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, ஆல் அட்ராக்டிவ், யசோதனந்தன், அல்லானா கிரேட்டு, இது மாதிரி கடவுளுக்கு வந்து நேம் அவருடைய செயல்களுக்கு ஏற்றபடி நிறைய நேம்ஸ் இருக்குது அப்படின்றார். ஸோ பிரபுபாத் சொல்கிறார் திருப்பி. ஸோ பௌதிகத்தில் நோயின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஓகே, அப்போ அவர் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறார், டிரைவர் கார் எக்ஸாம்பிளில் சொல்கிறார். ஸோ அந்த மனிதர் வந்து கார் தான் நினச்சிக்கிட்டு கார் ஆக்சிடென்ட்னா அழுறான். ஓகே, ஆனால் கார் வேறு, அந்த மனிதர் வேறு அப்படின்னு சொன்ன உடனே
பேசிட்டு இருக்கும் இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டுகளே பிறப்பா அதை வந்து அவர் வந்து அவங்களாம் அப்டேட் பண்ணுறான், ஆர்கியூ பண்ணுறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது, எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. பாடி இல்லை சோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா டாக்டர்லாம் க்யூர் பண்ணவே தேவையில்லையே. டாக்டர் ஏன் பேஷண்ட்டுக்கு நோய் இது பண்ணணும்? எல்லாருமே பாடி இல்லைன்னா விட்டுடலாம்னு சொல்கிறார். நோ அப்படி சொல்லலாம். நான் பிரபா சொல்கிறார், நான் வந்து உயிரினத்துடைய உண்மையான நிலையை பற்றி பேசிட்டு இருக்கேன் பிரபா சொல்கிறார். திருப்பி கார் டிரைவர் எக்ஸாம்பிள் கூடாது. ஓகே, ஸோ இந்த கார் வந்து பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனை? டிரைவருடைய புத்தி தான் பிரச்சனை. அவருக்கு வந்து என்ன நினைக்கிறார்? காருன்னு நினைக்கிறது தான் தப்புன்றார். காரு ஓகே, டிரைவர் ஓகே. டிரைவர் என்ன நினைக்கிறாரு? நான் தான் கார் நினைக்கிறதா தப்புன்றார் பிரபா. அதனால் நீ வந்து காரை சரி பண்ண வேணாம்னு சொல்லல, கார் ஆக்சிடென்ட்னா சரி பண்ணிக்கோ, நான் தான் கார் நினைக்காத அப்படின்னு சொல்லி பிரபா திருப்பி அதே எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவங்க சொல்கிறான், அவங்க இது ஒத்துக்கவே முடியல, அவங்களாம் அக்செப்ட் பண்ணவே முடியல. கடைசியில் ஒரு வழியாக பிரபாதர் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறார். டெட் பாடி இருக்கு, அது எல்லாமே இருக்குது டெட் பாடியில், இறந்த மனிதனில் அந்த மெஷின் இருக்கு இல்லையா, அப்போ ஏதோ மிஸ் ஆகுது, என்னது உங்களால் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அதுலேருந்து ஸ்பிரிட் போயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் கடைசியில். அப்போ என்ன அர்த்தம்னா டிரைவர் போயிட்டாரு அர்த்தம். ஓகே, ஸோ யார் முக்கியம்? பாடியா டிரைவரான்னு சொல்லி கேட்குறார். உடலா உள்ளே இருக்கவரான்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், எதுவுமே ரெண்டுமே இம்பார்ட்டன் தான் அப்படின்ட்டு. ரெண்டுமே இருக்காங்க, யார் கம்பேரிட்டிவ் யார் முக்கியம்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கடைசியில் சொல்கிறார், ஆன்மா தான் முக்கியம்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அந்த புக்கில் உள்ளதை. ரியலாக கான்வர்சேஷன் பார்த்தீங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணாங்களா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி தான் எல்லா கேஸ் வருவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு உமன் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சொசைட்டி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, ரொம்ப குற்றம் சொல்கிறீங்க. திருப்பி ப்ராப்பர் கார் டிரைவருக்கு வந்துட்டார், இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டார். எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாவது இந்த மாதிரி சொல்லித்தராங்களா? காரில் இருக்க டிரைவர் பற்றி சொல்கிறாங்களா? காரை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, காரில் ஒரு டிரைவர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் ஏன் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக போகுது. கிருஷ்ணவர் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பிரபா சொல்லிக் கொடுக்குறாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சும்மா போய் சொல்லுவாங்க, எல்லா கடவுளையும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பிரபாதை பண்ணல. கரெக்டாக அது என்ன பாயிண்ட் இருக்கோ சாஸ்திரத்தை அப்படி கரெக்டாக சொல்கிறாங்க பிரபாத். ஸோ அவங்க பிரபாதர் யூனிவர்சலில் வந்து நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ சில பேர் ஃபஸ்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டு பிராமண இனிஷியேஷன் வாங்கிட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிராமண இனிஷியேஷன் வாங்குற கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க, ஓரல் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகே, குவாலிஃபை ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இனிஷியேஷன் நடக்க போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் இனிஷியேஷன் கிடைக்கணுமோ செகண்ட் இனிஷியேஷன் கிடைக்குமோ அவங்கள வெயிட் பண்ணாங்க, அவங்க கிடைக்காது இனிமேல் அவ்வளோ. ஓகே, அப்போ பிரபாதர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு, என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு கேட்குறாரு. அப்போ பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெம்பிள் பிரசிடென்ட் வந்து டெஸ்ட் வச்சாங்க, அதில் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க, ஓரல் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க, செகண்ட் இனிஷியேட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க, என்ன குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுறாங்க டெய்லின்னு சொல்லி கேட்குறாங்க. டெய்லி அவங்க புக்கு சேல் பண்ண போயிடுவாங்க, காலைல போய் நைட்டு தான் வருவாங்க, டெய்லி சேல் பண்ணுவாங்க. அப்படியா, அப்போ என்ன, அப்போ உங்களுடைய கருணையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். அவருடைய என்ன சொல்கிறாருன்னா, அந்த லீடர்ஸ்ட்டை கொஞ்சம் லீனியண்டாக இருங்க, டிவோட்டிஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வச்சுக்காதீங்க, பரவாயில்ல செகண்ட் இனிஷியேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா கலியுகத்தில் வந்து லேசாக ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை தீப்பொறி அப்படி தூண்டி விடணுமா, அப்படி ஃபேன் பண்ணி இல்லைன்னா அது அணைஞ்சிடுமா. அதுக்கப்புறம் வெட்டு பெருசாகிற வரையும் நம்ம இதுதான் ஸ்மால் ஃப்ளேம். ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அதுவே எரியிற அளவுக்கு நம்ம ஃபேன் பண்ணி விடணுமா. புரியுதா ஆசினி? சின்ன தீப்பொறி வந்து ஓகே ஷேர் பண்ண அப்படி கிடையாது, அப்படி அதுதான் அது வரையும் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு பிரபா சொல்கிறார். ஸோ அதனால் இவங்க வந்து ரெண்டுலாம் இந்த டிவோட்டிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, எப்படியும் இனிஷியேஷன் வாங்கிடுன்னு சொல்லி அவருடைய ப்ரெசன்ஸில். அதனால் திருப்பி வருவாரான்னு கூட தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, உங்களுடைய கருணையை கொடுங்கன்னு சொல்லி இந்த டெம்பிள் பிரசிடெண்ட்டை சொல்கிறார். அவங்க வந்து டெய்லி புக்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி குருக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் கருணையை கொடுக்கூடாதுன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு.
ஸோ இந்த மாதிரி பிரபாகர் வந்து ரொம்ப மேக்னானிமஸ் அண்ட் என்ன சொல்கிறது கருணை உள்ளம் கொண்டவர். நமக்கு தெரியும் எவ்வளோ செகண்ட் கஷ்டம். ஓகே, அவ்வளோ எக்ஸாமு அவ்வளோ இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா. அந்த டயத்தில் வந்து அப்போ ஏக்கம் வந்து ஸ்டார்ட் ஆன புதுசு, அப்போயும் நிறைய ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எக்ஸாம் எழுதினா தான் தருவாங்க. ஆமாம், எக்ஸாம் இல்லாத படிக்க தெரியாதவங்களுக்கு வேறு மாதிரி, படிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத தான் உண்டு. படிக்க தெரியாதவங்களுக்கு அது ஒரு மாதிரி எக்ஸாம் இருக்கும், கேள்வியில் கேட்டு இது பண்ணிடுவாங்க. படிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிச்சயமாக எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் எழுதி தான் வரும். ஸோ இன்னொரு கான்ட்ரவர்சி வருது இப்போ என்னென்னா சன்னியாச இனிஷியேஷன். இப்போ 2 சன்னியாச இனிஷியேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. ஜெகஜீவனா மகாவீரா 2 பேர் கேண்டிடேட். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் சன்னியாசம் போய் நிற்கிறாங்க. எனக்கு சன்னியாசம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரபா சொல்கிறார், எதுக்காக நீங்கள் சன்னியாசம் எடுக்கணும்? ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கார் கலியுகத்தில் அப்படின்றார். அப்போ அவர் ஜெகஜீவனா சொல்கிறார், பிரபா நீங்கள் உங்கள் புக்கில் சொல்லியிருக்கீங்க அது மாயவர சன்னியாசிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னாரு. நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கார், சன்னியாசம் வேணான்றார், நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பிரபா சொல்கிறார், சில சன்னியாசிலாம் கொடுத்தேன், அவங்களாம் வந்து விழுந்துட்டாங்க, எதுக்காக நீங்கள் சன்னியாசம் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜெகஜீவனா பக்கத்தில் இருக்க டிவோட்டி வந்து அவருடைய ஆர்குமெண்ட் சொல்கிறார், சைத்தன்யா வந்து சின்ன வயசுலேயே சன்னியாசி எடுத்துட்டாரு, அப்போ தான் வந்து அவருக்கு எல்லாம் மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ தான் எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து டிவோட்டிஸ் ஆவாங்க. பிரபா சொல்கிறார். இதை கேட்டவொடனே அந்த ஹிரதா மகாராஜரை பார்த்து சிரிக்கிறார் பிரபா. ஸோ இவருக்கு என்ன தேவைன்னா ஃபேம் தான் தேவை, புகழ் தான் தேவை, இவருக்கு வந்து ஒன்லி அதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இப்போ ஜெகஜீவன பிரபு வந்து சன்னியாசம் எடுக்கணுங்கிறதே மறந்துட்டார். ஓகே, எனக்கு வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். எனக்கு பிரபாருடைய சர்வெண்ட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டார். ஓகே, ஏன்னா இந்த சன்னியாசங்கிறது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், முதல்ல எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பிரபாருடைய சர்வெண்ட்டாக இருந்தாலே போதும், எனக்கு போதும்னு நினைக்கிறார். ஸோ அதனால் பிரபார் வந்து இந்த சன்னியாசம் வந்து என்கரேஜ் பண்ணல, ஆனால் செகண்ட் இனிஷியேஷன் என்கரேஜ் பண்ணி வாங்கி கொடுத்தார். கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டாலும். ஸோ இனிஷியேஷன் லெக்சரில் சொல்கிறார், ஸ்ரவணம் ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம். கிருஷ்ணனை பற்றி கேட்குறது வந்து மிக முக்கியமான ஒரு பக்தி சேவைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்தியன்ஸ் கிடையாது, யாருமே இந்தியன்ஸ் கிடையாது, நான் யாரையும் இந்தியாவிலேருந்து கூட்டு வரல, இங்கேலாம் யாருக்கும் நான் லஞ்சம் கொடுக்கல. இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் கடவுளை பற்றி கேட்டு கேட்டு அவங்க வந்து பக்தராக ஆகிட்டாங்க. அதனால ஸ்ரவணம், அதாவது கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணணும், இந்த கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்கு இந்த இன்ஸ்டியூட் மூலமாக நீங்கள் கேட்டு நீங்கள் கிருஷ்ணவனில் எடுத்துக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, கிருஷ்ணன் வந்து பிரபா கிருஷ்ணனை ஃபயராக தீயாக கம்பேர் பண்ணுறார். ஸோ தீக்குள்ளே போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தீயாக இருந்தால் தான் போக முடியும் இல்லையா. சன் பிளானட்டுக்குள்ளே போனால் நம்மளும் தீ மாதிரி இருந்தால் தான் போக முடியும். அதே மாதிரி கிருஷ்ணாட்ட போகணுன்னா கிருஷ்ணோட அந்த தீயில் இருக்கணும், அப்போ தான் போக முடியும். இந்த மாதிரி நிறைய பாவங்கள்லாம் இருக்கிறவங்களாம் போக முடியாது. ஏஷாம் துந்தகராம் பாவம் ஜனநாம் புண்ணியகரமாம். மது அருந்துதல், மாமிசம் சாப்பிடுதல், தகாதோடு கொள்ளுதல், சூதாடுதல், இந்த மாதிரி பாவகாரங்கள் தான் எப்படி போக முடியும். ஏஷாம் துந்தகராம் எல்லா பாவங்களும் எடுத்தால் தான் கிருஷ்ணன்ட்ட போக முடியும், பக்தி செய்ய ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ப்ரே பண்ணணும், அப்போ கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுவார் இந்த பாவங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நீங்கள் பழகிட்டீங்க இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்களை, இது விடுறது கஷ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் கிருஷ்ண சரணாணி நினச்சிங்கன்னா இந்த சின்ஃபுல் பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இந்த 4 ஒழுக்க ஃபாலோ பண்ணால போதும் 50% சக்ஸஸ் ஆகும், 50% சக்ஸஸ் லைஃப்பில். ஓகே, வெற்றி அடைஞ்சிடும் 50%, கடல் தாண்டியாச்சு. அப்புறம் ரிமைனிங் 50% எப்படின்னா ஹரே கிருஷ்ண மதம் சேன் பண்ணி ஃபர்தர் நம்ம என்ன ப்ரோக்ரஸ் வைக்கணும். இதே மாதிரி எல்லா விதமான பாவகாரிகளும் விருதி ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ணனா யாருன்னு புரியும், நமக்கு அன்பு செலுத்த முடியும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ மெக்சிகோவில் இந்த மாதிரியே பிரபா இங்கே கராகஸ்லேயும் நிறையா ஸ்பானிஷ் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறார். பியூனஸ் டியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபா. அதில் அது யாராவது வணக்கம் சொன்னால் அவரும் பியூனஸ் டியாஸ் அப்படின்றார். ஓகே, வணக்கம் சொல்கிறது போலாங்க. அதேமாதிரி சூப்பர் சோல் அப்படிங்கிறது பரமாத்மா, ஆத்மா பரமாத்மா தான், அல்மா சூப்பர் அல்மா அப்படிங்கிறத அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆத்மா சூப்பர் பரமாத்மாங்கிறத அல்மா சூப்பர் அல்மா. ஒரு நாள் மாலை வேலையில் ஹிருதயானந்த மகாராஜ் வந்து பிரபாத் ரூமுக்கு வரார். ஏன்னா பிரபாத் வந்து கூப்பிட்டுட்டானா வந்திருக்கார். பிரபாத் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கிருஷ்ணா புக்கை ரீட் பண்ணியிருக்காராம். இந்த கிருஷ்ணா புக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருக்குது. கிருஷ்ணா லா சுப்ரீமா பிரஷ்னா லிடர் டே தியாஸ், இதுதான் பிரபாத் அப்படின்னு சொல்லி ஹிருதயானந்த இப்படி ஆச்சரியமாக பார்க்குறாரு.
பிரபா நீங்கள் ஸ்பானிஷ் ரீட் பண்ணுறீங்கன்றார். பிரபா சிரிச்சுட்டு சொல்லுவார், எஸ் கிருஷ்ணனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்றார். ஒரு நாள் லெக்சர் முடிஞ்சோன்னா ஒரு பெண்மணி மாதாஜி கேட்குறாங்க, அவங்களுடைய டவுட்டை சொல்கிறாங்க. ஏன்னா டெம்பிளில் வந்து மாயா இருக்கா இல்லையா? ஏன்னா டெம்பிளில் இருக்க மக்களே குற்றம் பெற்றாங்களே அப்படின்னு சொல்கிறார். பிரபா சொல்கிறார், எங்கே மாயா இல்லைன்னு சொல்லுங்கள், அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லி பிரபா கேட்குறார். அப்படி சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலான்றார். அப்புறம் சொல்கிறாரு, பிரபா சொல்கிறாரு, டெம்பிளில் மாயா இல்லை, நம்ம மாயாவில் இருக்கிறதுனால டெம்பிளும் மாயாவில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பகவத்கீதை என்ன சொல்கிறார் கிருஷ்ணன், மாமியை விபத்தந்தே மாயமே தந்தே. யாரெல்லாம் கிருஷ்ணன்ட்ட சரணடைகிறாங்களோ அவங்க வந்து மாயாவுடைய தாக்கத்தை ஈஸியாக முறியடிச்சிடலாம். அதனால் இந்த டெம்பிளில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க மாயாவில் இல்லை, ஆனால் யார் மாயாவில் இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் டெம்பிள் மாயா இருக்குன்னு நினைப்பான். அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் கடைசி நாள் கரகஸில் பிரபா ஜாஸ்டஸில் உட்காந்துருக்காரு, ஏர்போர்ட்டில் போக ரெடி ஆகிட்டாரு. ஸோ ட்ராவல் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து ஹிருதயானந்த மகாராஜ் வந்து மொழிபெயர்த்து சொல்லிகிட்டு இருக்கார். பிரபா சொல்லார், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன், நீங்கள் நல்லா என்னைய வரவேற்றுறீங்க இந்த டெம்பிளில், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்ன என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து பக்தி சேவை ரொம்ப நம்பிக்கையோடையும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரிக்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிக்ட்னா என்ன அர்த்தம் சரி? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் பக்தி சேவை என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன அர்த்தம்? சீரியஸாக இருக்குன்னு அர்த்தம்? ஒரு அப்படி முகத்தை அப்படி வச்சுக்கிறதா? ஏன்னா சீரியஸாக என்ன ஸ்ட்ரிக்டாக என்ன? 14 மாலைகள் நல்லா ஷேர் பண்ணுறது, 4 ஒலிக்குதிரை ஃபாலோ பண்ணுறது, பிரபா புக்ஸ் படிக்கிறது, இதுதான் ஸ்ட்ரிக்டாக, இதுதான் ஸ்ட்ரிக்ட் டிவோட்டி. பிரபா சொல்கிறார் திருப்பி. அப்போ தான் யூ வில் பிகம் ஸ்ட்ராங் டிவோட்டினா இப்படி தான் தே வில் பிகம் ஸ்ட்ராங். ஓகே, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து கிருஷ்ணரை வந்து நேருக்கு நேரம் பார்க்க முடியும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா. இது வந்து உண்மை அப்படின்றார் பிரபாதர். ஸோ கிருஷ்ணரை பார்க்கணுன்னா இந்த மாதிரி இருங்கன்றார் பிரபாதர். இந்த அட்வைஸ் வந்து ரூபக சுவாமி உற்சாகா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காது, நான் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 6 பார்த்துருக்கீங்க, ஏன்னா உங்கள் வீட்லேயே டிடிலாம் இருக்காங்கல்ல, கிருஷ்ணன் அங்கே இருக்கிற அர்ச்சா விக்கிரமாக இருக்கிறார். ஓகே, இருந்தாலும் நீங்கள் பர்சனலாகவே கிருஷ்ணரை பார்க்க முடியும். இதை வந்து உற்சாகத்தை மனசில் வச்சுக்கோங்கன்றார். ஓகே, உற்சாக தைரியா நித்யா, பொறுமையாக உற்சாகமாக இருங்க, நிச்சயமாக நம்ம கிருஷ்ணரை போக முடியும். பேஷண்ட்டாக என்ன பண்ணோம், நல்லா பொறுமையாக இந்த என்னென்ன விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுன்றார். ஸோ 6 விதமான கொள்கைகள் இருக்குது. எந்திசாசம், இந்த மாதிரி உறுதி, பொறுமை, உற்சாகம், ஒழுக்கங்களை பின்பற்றுதல், தத்தத் கர்ம பிரவர்த்தனா, சதோவிரத்தே, ரொம்ப உண்மையாக, சாது சங்கா, அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ், இந்த 6 விதமான இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஹானஸ்டாக இருந்து பக்தர்கள் சங்கத்தில் இருந்தோன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ இது வந்து பாசிட்டிவ். சத்வீர் பக்தி பிரசிதரி படிச்சுட்டு இருப்பீங்களா நெட் ஆஃப் இன்ஸ்டியூட் புக்கில். ஸோ இது சக்ஸஸ் உண்டு. இதேமாதிரி ஆப்போசிட் நம்பர் இருக்குது 6. என்னது? அத்தியாகார பிரயாச பிரஜல்போ நியமாகிரகா, நிறையா சாப்பிட்றது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, காசிப் பண்ணுறது, ரூமர் சொல்லுவாங்க, ரூமர் பண்ணுறது, வதந்திகள் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். நியமாகிரகனா சும்மா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஒழுக்கமுறைகளில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது, காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அந்த மாதிரி. ஓகே, சில பேர் இல்லைன்னா இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னுவாங்க சில பேர். ரெண்டுமே வேணாம், நியமாகிரகம். லௌல்யம், ரொம்ப பொறாமையோடு இருக்கிறது, ஜனசங்கச, தேவையில்லாத அபக்தர்களோடு பழகிறது, கை கழுவிடு. ஸோ இந்த மாதிரி 6 விஷயங்கள் பக்தியை அழிச்சிடும் அப்படின்றார். ஓகே, ஃபஸ்ட்டு 6 வருஷம் ஃபாலோ பண்ணணும். பிரஜல்பா இதெல்லாம் வந்து பக்தி வாழ்க்கை அழிச்சுன்னா அதெல்லாம் விட்டுறணும் அப்படின்றார். ஓகே, நியூஸ் பேப்பர் எடுத்துப்பாங்க பாத்ரூமுக்குள்ளே, இப்போ மணிக்கணக்கில் படிச்சுட்டு இருப்பாங்க பாத்ரூமுக்கு, வெளிலேருந்து படிப்பாங்க, உள்ளேருந்து படிப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அபக்தர்கள்ட்ட அசோசியேட் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா பக்தி வளரும், இல்லைன்னா அழிஞ்சிடும்ன்றார். ஓகே, இந்த 6 விதங்களை அவாய்ட் பண்ணி 6 விஷயங்களை பண்ணணுன்றார். ஸோ அதனால் இங்கே இருக்கிற கோயிலுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் கீழே, எஸ்பெஷலி ஹிருதயானந்த மகாராஜனுடைய தலைமை கீழே நீங்கள் எல்லோரும் செயல்படுங்க. கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டத்தை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கணும். நீங்கள் கஷ்டமே இல்லை, இது ஆக்சுவலாக கஷ்டம் இல்லை, இது வந்து உண்மையிலே நல்லா நான் திறந்தேன், நல்லா திறந்துட்டியா, ஹாப்பியான லைஃப் தான் இது ஆக்சுவலாக.
ஏன்னா சுசுகம் கர்த்தும் அவ்வியம். நமக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லாதனால, பௌதிகமாக பழகிறதுனால இது கஷ்டம் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சுசுகம் கர்த்தும் அவ்வியம். பக்தி சேவை பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பாருங்கள், பிரசாதம் பண்ணி கொடுத்தோம். எவ்வளோ 30 பேர் பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் சுவேனா மாதாஜி, பிருந்தா மாதாஜி, அப்புறம் இவங்க ஸ்வேதா மாதாஜி எல்லாம் பிரசாதம் 30 பேர் பண்ணி கொடுத்தோம். மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கிருஷ்ணவனுக்கு வந்துட்டு நமக்கு இது 30 பேர் பண்ணுறது வெளிலேருந்து பார்க்கணும் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. நமக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்கா? பிரசாதம் போயிடுச்சா? எனக்கு வந்தால் சர்வீஸ் வந்தால் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். சர்வீஸ் வேணாம் போங்க, 30 பேருக்கு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலையே. அதனால் சுசுக்கம் கருத்தும் அப்படியே. ஸோ சொல்லிவிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிவோஷனல் சர்வீஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சொல்லி தேங்க்யூ வெரி மச் சொல்லி கிளம்பிட்டார். இப்போ மியாமிக்கு வரார். இந்த மியாமி வந்து அமெரிக்கா தான் ஆசிரியர். மியாமி தெரியல. ஸோ இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. 2.5 ஏக்கராம், அவ்வளோ பெரிய இடம். எல்லாம் தென்னை மரமாக இருக்குது. நடுவில் பெரிய தென்னை மரத்து நடுவில் பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நிறையா தோட்டங்கள்லாம் போட்டிருக்கோம். ப்ராப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கிளைமேட்டை வந்து இந்தியா மாதிரியே தான் இருக்குது மியாமியில். என் டெம்பிள் என்டர் பண்ணோடனே ப்ராப்பராக பார்க்குறாரு. அங்கே துளசி பிளான்ட் நிறையா வச்சுருக்காங்க. ப்ராப்பராக இருக்குது. சிரிப்பு அப்படி தாங்க முடியல, அப்படி மீன்ஸ் எல்லாம் ஸ்மைல் வருது. எல்லாம் துளசி பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பிள்குள்ளே போகிறாரு, கௌரவ தாய் பார்க்குறாரு. அதே மாதிரி கரகாசில் இருந்த மாதிரி எங்கேயும் என்ன பண்ணுறாரு, பெரிய கௌரங்க நித்தியானந்தா இருக்காங்க, அர்ச்சா விக்கிரகா இன்கார்னேஷன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வர்றாரு, வியாசத்தில் உட்காந்துருக்காரு. 20 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகே, பக்தர்கள் இருக்காங்க மியாமியில். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே சைத்தன்ய மகாபிரபு தோன்றி இருக்கிறாரு. எல்லா விதமான வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த கலியுகத்தில் தோன்றியிருக்காரு. நரசிம்மதாஸ் தாக்கூர் பாடுறாரு, பாபி தாபி ஜாத்தே ஷீலோ ஹரிநாமை உத்தாரிலோ தாரா சாட்சி ஜாஹாய் மதாய். இது எப்படி பாடுவேன்? ஹரி ஹரி விஃபலி ஜனமகுனாயினோ மனுஷ்யா ஜனமா பாயா ராதா கிருஷ்ணனா பஜியா ஜானியா சுனியா விஷகாயினோ ब्रजेन्द्रनन्दन जय शशि सुत हैलो जय बालराम हैलो नीता पापी இது எப்படி? பாபி தாபி தச்சிலோ ஹரி நாமே உத்தாரிலோ தாரா சாட்சி ஜாஹாயி மதாய். அப்படிதான் வரும்ல. நீதா தீனஹீன சாத்தாசிலோ. தீனஹீன சாத்தாசிலோ வந்து பாப்பி தாப்பி போட்டார். தீனஹீன ஜாத்தாசிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜாய் மதாய். இது பாப்பி தாப்பி எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். பாப்பி தாப்பி ஜாத்தாசிலோ பாட்டில் வந்து பாப்பி தாப்பி இருக்காரு. தீனஹீன சாத்தாசிலோ இருக்கு இல்லையா? தீனானா கீழே உள்ளவங்க, ஹீனானா ஒழுக்கம் இல்லை, அந்த மாதிரி. ஏன்னா பாப்பி தாப்பி ஜாத்தாசிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜாய் மதாய், அந்த பாட்டு தான் இது. ஓகே, ஸோ இதை இப்போ பாடுறார், பிரபா பாடுறார். ஓகே, நரசிம்மதாஸ் சாங்கர் சொல்கிறார். இது சேம் கிருஷ்ணா பலராம் அப்படியே எப்படியா இருக்காங்க. இந்த கிருஷ்ணா பலராம் எப்படி வந்திருக்காங்க? ஒருத்தர் சச்சியோடைய பையனா சைத்தன்ய பாபு வந்திருக்கார், பலராம நித்யானந்தா வந்திருக்கார். அவங்களுடைய ஒரே வேலை என்ன? வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றுறது தான். எஸ்பெஷலி முக்கியமாக இந்த கலியுகத்தில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, ஜகாயமதயமாக இருக்காங்க. ஸோ சைத்தன்ய பாபுடைய முக்கியமான வேலை என்னென்னா, எப்படி அவருடைய கிருஷ்ணாவுடைய நேம், கிருஷ்ணாவுடைய ஃபார்ம், கிருஷ்ணாவுடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லா வில்லேஜ்லேயும் பரவுன்னு சொல்லியிருக்கார். ஓகே, நீங்கள் எல்லாம் அவருடைய மிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் இங்கே எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். உங்களுக்கு எல்லாருக்கும் மெர்சி உண்டு. நீங்கள் கிருஷ்ணாவுடைய கருணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், சைத்தன்ய மகாபிரபு மூலமாக கிடைக்கும். ஸோ இதனால் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிறது ஈஸி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கருணையினால் இந்த இப்போ கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக வந்து கரகஸில் வந்து ஒருத்தரை ஆன்மா புரிய வைக்கிறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட உடனே பேசினார் பிரபாது, சைக்காட்ரிஸ்ட்டை. அதனால் இவ்வளோ கஷ்டம் அது. ஆனாலும் சத்யமாபுடைய கருணையினால என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவே இங்கே வந்திருக்காரு. ஜெய் கிருஷ்ணா சேய் கௌரா சேய் ஜெகநாத். ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணர் தான் ஜெகநாத். ஸோ கிருஷ்ணர் வந்து அவ்வளோ லிபரலாக இல்லை, ரொம்ப பெருந்தன்மையாக இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் சரணடைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் உன்னைய எடுத்துக்கிறேன்ட்டார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கருணை உள்ளவர் கிருஷ்ணாவோட. என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு? அவருடைய கருணையினால்
ஸோ கிருஷ்ணாவும் சைத்தன்யம் சேம் தான். இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஈஸியாக கிருஷ்ணரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. இங்கே சைத்தன்ய மகாபிரபு இருக்காங்க, நீங்கள் அவரை கும்பிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. எங்கே சங்கீத பிராஜித் எஜந்தி ஹிஷுமேத சஹா, சிம்பிளி என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ண சேன் பண்ணலாம். எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை அவருடைய ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணையுள்ள கொண்டவர். அவர் வந்து அஃபென்ஸ் எடுத்துக்கிறதில்ல, அபராதம் எடுத்துக்கிறதில்ல. ராதாகிருஷ்ணா வர்ஷிப் வந்து கஷ்டம் பண்ணுறது, ஆனால் ஏன்னா பயபக்தியோட பண்ணணும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளை வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி வந்திருக்காரு. அதனால் அவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக வர்ஷிப் பண்ணலான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ பிரபா இந்த மாதிரி சைத்தன்ய மகாவுடைய கருணையை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டான்ஸஸ் சாண்ட்டு இந்த மாதிரி பண்ணி ஈஸியாக வந்து கடவுளை வந்து ரியலைஸ் பண்ணலாம். பிரபா சொல்லார் 24 hours முடியலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4 times 6 times சேன் ஹரிகிருஷ்ண மந்த்ரா 24 மணி நேரம் சேன் பண்ணுங்கன்றார். 24 மணி நேரம் கிருஷ்ண பற்றி நினைக்கிறதுக்கு ஒரே வழி ஹரிகிருஷ்ண மந்த்ரா சேன் பண்ணுறது. முடியலையா நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணி ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் புத்தகங்கள் படிக்கிறது. ஓகே மேடம். ஸோ புத்தகங்கள் படிக்கிறது இந்த மாதிரி நம்ம நேரங்களை செலவு வேணும். ஓகே, இது மாதிரி. ஸோ ராதாகிருஷ்ணா வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் சைத்தன்ய பாபு நித்யானந்தம் இன்ஸ்டால் பண்ணிங்க, அது போதும். ஓகே, அவங்கள வர்ஷிப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் முன்னேறின உடனே ராதாகிருஷ்ணாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைத்தன்ய பாபுரம் வந்து இப்போ போதும். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதாகிருஷ்ண நாகே அன்யா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதாகிருஷ்ணா நாகே அன்யா. சைத்தன்ய பாபு ராதாகிருஷ்ணாவுடைய சேர்ந்த அவதாரம். ஸ்ரீ ராதாகிருஷ்ண பணிவகதி கிளாதி சக்திரஸ்மாத் ஏகாத்மானம் அபிவினா தேகவேதம் கதாத்தோ சைத்தன்யாக்கியம் பிரகடன மதுரம் தத்துவம் சைக்கியமாப்தம் ராதா பாவதி நோமி கிருஷ்ண ஸ்வரூபம். இது வேறு என்ன, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய ராதாகிருஷ்ணன் நகை அன்யம். ஸோ ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் ராதாகிருஷ்ணா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணலாம். ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களாம் நல்லா இது பண்ணுறீங்க, இந்த இடத்தையும் நல்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எப்பயுமே ஹரிகிருஷ்ண சேன் பண்ணுங்கள், நிம்மதியாக சேன் பண்ணுங்கள், நல்லா கிருஷ்ணனை வர்ஷிப் சைத்தன்ய வர்ஷிப் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை நல்லா ப்ளஸ் பண்ணுவார், தேவையான அளவுக்கு ப்ளஸ் பண்ணிடுவார். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், ராதாகிருஷ்ணாவுடைய ஆசையை எடுத்துக்கலாம், ஷெல்டர் அடைக்கலம் பூந்துடலாம்னு சொல்கிறார். ஸோ சில பிரபார் வந்து டெம்பிளுக்கு அடுத்த இருக்க ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார். ஓகே, ஸோ அவருடைய வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது பக்கத்தில் வந்து துளசி பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூரம் விட்டு பிரபார் இங்கே வந்திருக்கார் இல்லையா, 1 or 2 days அதுலேயே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே இங்கே வந்து அப்படி கிராக்கர்ஸ் அப்படி வரிசையாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார். இருந்தாலும் அவர் தன்னுடைய ஷெடியூலை விட்டு கொடுக்கல. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி என்ன பண்ணுறாரு, 1 AM மார்னிங் 1 AM எந்திரிச்சார். எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். இதே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்ரீமத் பாகவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் அந்த ரூலில் உட்காந்து. ஓகே, எப்பயுமே பிரபாஸ் ஸ்டடியாக இருப்பார் அவருடைய ஷெடியூலில். அப்போ சொல்கிறார் பிரபாதர், நோ பிளேஸ் இஸ் மை ஹோம், எந்த இடமும் என் வீடு கிடையாது, என்னுடைய வீடு வந்து கிருஷ்ணாவுடைய பொற்பாதங்கள் தான் சொல்கிறார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பிரபாத் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணார் அந்த வயசுலேயே. ஓகே, ஏறத்தாழ ஒரு 76-77 வயசு இருக்கும் அப்போ அவர் பிரபாதர். ஸோ அந்த வயதுலேயுமே அவர் பண்ணார், ரொம்ப கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். 80 வயசு வரையும் ட்ராவல் பண்ணார். 81 வயசில் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்றுக்கிட்டது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பக்தர்கள் வந்து கிருஷ்ண வைக்கத்தை ஏற்றுக்கணும், கிருஷ்ணாட்ட போகணுன்னு ஒரு இறக்க குணத்தினாலும் எடுத்துக்கிட்டார். ஓகே, சரி கிருஷ்ணா அதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி என்ன கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, கௌரங்கத்தாய்னா அவங்க யார் பிரபுஜி? கௌரணித்தாய்னா இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா சொல்கிறீங்களா, ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியல. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த வந்த பஞ்சதத்துவம் சொல்லுவோம் இல்லையா, கரெக்டு. ஆமாம், கௌரங்கா வந்து கிருஷ்ணர், கிருஷ்ணா தான் கௌரங்கா வராரு, பலராமர் நித்யானந்தா வராரு, ராதாராணி கதாதரா வராரு, மகாவிஷ்ணு அத்வைதா வராரு, நாரதர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரா வராரு. ஓகே, இதுதான் கௌரங்க நித்யானந்தா. கௌர நித்யானா கௌரங்க நித்யானந்தா. ஓகே, ஹரே கிருஷ்ணா.